வெல்கம் டு அக்னி டிஃபென்ஸ் அகாடமி. நம்ம இன்ஸ்டியூட்ல ஆல்ரெடி எஸ்எஸ்சி ஜிடிக்கு கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. இப்ப நெக்ஸ்ட் ஹை ஸ்டூடெண்ட் அப்படியே ஆரம்பிச்சோம். ஹை ஸ்டூடெண்ட் வெல்கம் டு அக்னி டிஃபென்ஸ் அகாடமி. நம்ம இன்ஸ்டியூட்ல ஆல்ரெடி எஸ்எஸ்சி ஜிடிக்கு கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் மந்த் 4th அக்டோபர் செகண்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்றோம். சோ அதுக்கு நீங்க படிக்கணும், பாஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம இன்ஸ்டியூட்ல வந்து ஜாயின் பண்ணுங்க. இன்னைக்கான கிளாஸ்ல பாத்தீங்கன்னா கணிதத்துல வயது கணக்குகள் வந்து பார்க்க போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. ஏ என்பவர் பி ஐ விட 4 வயது இளையவர். அவர்களின் வயதுகளின் விகிதம் 7:9 எனில் பி இன் வயது என்ன? சோ ஏ என்பவர் பி ஐ விட 4 வயது இளையவர். ஓகேவா? அவங்களோட ரேஷியோ பாத்தீங்க, விகிதம் பாத்தீங்க அப்படின்னா 7:9 அப்படின்னு இருக்கு. 7:9 விகிதத்துல கொடுத்தாவே பக்கத்துல ஏதோ ஒரு மடங்கு இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? 7x 9x அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா? ரெண்டுக்குள்ள வித்தியாசம் பாத்தீங்க அப்படின்னா 4. சோ 7x டிஃபரன்ஸ் 9x போட்டோம் அப்படின்னா 4. ரெண்டுக்குள்ள வித்தியாசம் 2x equal to 4. இதை கிராஸ் பண்ணோம் அப்படின்னா x equal to 2. ஓகேவா? x 2 அப்படின்னா இது என்னவா இருக்கும்? 7x வந்து 14 இருக்கும். ஓகேவா? 9x பாத்தீங்க அப்படின்னா 18 இருக்கும். क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்கன்னு பாப்போம். b இன் வயது என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. சோ b பாத்தீங்க அப்படின்னா 9x. அப்ப ஆப்ஷன் சி 18 இஸ் a கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? செகண்ட் சம் பாருங்க. செல்வி மற்றும் இளவரசியின் வயது விகிதம் 5:4. இருவரின் வயது கூடுதல் 90. 8 வருடங்களுக்கு பிறகு அவர்களின் வயது விகிதம் என்ன? இந்த ரேஷியோல தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ரேஷியோல இருந்தாவே நம்ம எதுல எழுதணும்? 5x 4x அப்படின்னு எழுதியாச்சு. ஓகேவா? இது ரெண்டே ஆட் பண்ணா 90 வரும் சொல்றாங்க. 5x plus 4x equal to 90. 9x equal to 90. கிராஸ் பண்ணோம் அப்படின்னா 9 1s 9 10s. x equal to என்னது? 10. ஓகேவா? x equal to 10 அப்படின்னா 5x வந்து என்னவா இருக்கும்? 50 அப்படின்னு இருக்கும். 4x வந்து 40 அப்படின்றது. ஓகேவா? சோ 8 வருஷத்துக்கு அப்புறம் அப்படி பார்த்தோம்னா இது வந்து 58 அப்படின்னு இருக்கும், இது 48 இருக்கும். இது ரெண்டுக்குள்ள ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க. சோ 58:48. இதை அடிச்சோம் அப்படின்னா 29:24. ஓகேவா? இது ஆப்ஷன் சி ல இருக்கு. செகண்ட் क्वेश्चनக்கு கரெக்டான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி 29:24. தேர்ட் क्वेश्चन பாருங்க. கவிதா மற்றும் தியாவின் மற்றும் தற்போதைய வயது விகிதம் 5:4. 3 வருடங்களுக்கு பிறகு வயது விகிதம் 11:9 எனில் திவ்யாவின் தற்போதைய வயது என்ன? சரி, ஓகே. இதை நம்ம நிகழ்காலம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இதை நம்ம எதிர்காலம் அப்படின்னு வச்சுக்கலாம். இத இறந்த காலம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? சோ தற்போதைய வயது விகிதம் என்னவா இருக்கு? 5:4 அப்படின்னு இருக்கு. எப்பயுமே விகிதத்துல இருந்தா எப்படி எழுதணும்? 5x 4x அப்படின்னு எழுதுவோம். ஓகேவா? அடுத்து பாருங்க.
3 வருடங்களுக்கு பிறகு அப்படின்னா எதிர்காலத்துக்கு போறாங்க. எத்தனை வருஷம்? 3 வருஷம். அப்ப நான் இதையும் அங்க கூட்டு வரணும். இதை அங்க கூட்டு வந்தா ஒவ்வொன்னோட என்ன பண்ணணும்? +3 எழுதணும். 5x + 3 is to 4x + 3. ஓகேவா? அடுத்து அவங்களே சொல்லிட்டாங்க 3 வருஷத்துக்கு அப்புறம் விகிதம் என்னவா இருக்கு? 11:9 அப்படின்னு சொல்லிட்டு 11:9. இது ரெண்டுமே சேம் தானே? இது ரெண்டையும் நம்ம ஈக்குவல் பண்ணலாம்ல? அப்படி ஈக்குவல் பண்ணோம் அப்படின்னா எப்பயுமே விகிதத்துல இருக்கிறத நம்ம வகுத்தல் எழுதிக்கலாம். சோ அதுபடி எழுதணும் அப்படின்னா 5x + 3 divided by 4x + 3 equal to 11/9. இப்ப என்ன பண்ணிடலாம்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாம். 9 5s are 45x + 27 equal to 44x + 33. So இந்த 44 எங்கிட்டு கொண்டு வந்தோம்னா வெறும் x மட்டும் ஆயிரும். இந்த 27 அங்கிட்டு கொண்டு போனோம்னா வெறும் 6 மட்டும் இருக்கும். ஓகேவா? அப்ப x ஓட வேல்யூ என்னது? 6. ஓகேவா? x ஓட வேல்யூ 6னா இது என்னவா இருக்கும்? 30 ஆ இருக்கும். இது என்னவா இருக்கும்? 24 ஆ இருக்கும். ஃபர்ஸ்ட் இருக்கிறது யாரு? இரண்டாவது இருக்கிறது தான் தியா. தியாவுடைய தற்போதைய வயது தான் கேட்டிருக்காங்க 24. சோ ஆப்ஷன் பி 24 இஸ் a கரெக்ட் ஆன்சர். அடுத்து 4th சம் பாருங்க. A, B, C இன் சராசரி வயது 42. அவர்களின் விகிதம் 2:3:4 எனில் C இன் வயது என்ன? சோ ரேஷியோல கொடுத்திருக்காங்க 2:3:4 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சராசரின்னு கொடுத்துட்டாங்க. சராசரி என்ன பண்ணுவோம்? 3ஐயும் கூட்டி எத்தனை இருக்கோ அத்தனையும் கூட்டி மொத்தம் எத்தனை இருக்கோ அதால டிவைட் பண்ணுவோம். அப்படிதானே? அப்ப இங்க என்ன இருக்கு? 2x 3x 4x இருக்கு. இது மூணையும் கூட்டணுமா? 2x + 3x + 4x divided by 3. சராசரி அவங்களே கொடுத்துட்டாங்க. எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 42 கொடுத்திருக்காங்க. ஓகேவா? இது மூணையும் கூட்டுவோம். 9x = 42/3 அப்படின்னு இருக்கு. 3 1s are 3 3s are. ஓகேவா? 3 1s are 3 1s are remaining 1 4. x ஓட வேல்யூ என்னன்னு கிடைக்குது? 14 கிடைக்குது. क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்கன்னு பாப்போம். c இன் வயது கேக்குறாங்க. c னா என்னது? 4x. ஓகேவா? 4x. அப்ப 4 × 14 56. So option B 56 is a correct answer. ஓகேவா? அடுத்து 5th சம் பாருங்க. பிரியா மற்றும் ராஜலட்சுமியின் வயது விகிதம் 5:12. 6 வருடங்களுக்கு பிறகு அவர்களின் வயது விகிதம் 8:15 எனில் இருவருக்கு இடையே உள்ள வயது வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ இந்த மாதிரி क्वेश्चन வந்தவ எப்பயும் போல நிகழ்காலம், எதிர்காலம், இறந்த காலம். ஃபர்ஸ்ட் இதுல கொடுத்திருக்காங்க தற்போது கொடுக்கல. தற்போது கொடுக்காட்டியுமே क्वेश्चन ரீட் பண்ணும்போது நம்ம நிகழ்காலத்துல ரீட் பண்றோம். அப்ப 5:12. ஓகேவா? விகிதத்தை வந்து எப்படி எழுதணும்? 5x = 12x அப்படின்னு எழுதணும். ஓகேவா? எத்தனை வருஷம் தள்ளி போறாங்க? 6 வருஷம். இங்க இருந்து இங்க 6 வருஷம். அப்பனா இத எதிர்காலத்துக்கு கூட்டு போகும்போது எப்படி எழுதணும்? 5x + 6 = 12x + 6 அப்படின்னு எழுதணும். ஓகேவா? ஆல்ரெடி சொல்லிட்டாங்க 6 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க வயதோட விகிதம் என்னது? 8:15. சோ இதுவும் சேம். அதை ஈக்குவல் பண்ணிக்கலாம். ஓகேவா? விகிதத்துல இருந்தா அதை வகுத்தல் எழுதிக்கலாம். 5x + 6 divided by 12x + 6
equal to 8/15. ஓகேவா? 15 5s are 75x plus 15 6s are 90 equal to 8 12s are 88 96 96x 8 6s are 48. Okay. இந்த 48 இங்கிட்டு வரும்போது -48 அப்படின்னு ஆயிடுச்சு. ஓகேவா? இந்த சைடு பாத்தீங்க அப்படின்னா 96x, இந்த 75 இங்கிட்டு வரும்போது -75x அப்படின்னு ஆயிடுச்சு. அடுத்து இங்க எழுதுறேன் 85 95 21x அப்படின்னு இருக்கு. இங்க பாத்தீங்க அப்படின்னா 58 58 68 78 88 42 இருக்கு. 1s are 2s are. x ஓட வேல்யூ என்ன இது? 2. क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்கன்னு பாப்போம். சோ ரெண்டு இதுல வயசு டிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போ 5x என்னப்பா ஆகும்? 10 ன்னு ஆகும். 12x என்னப்பா ஆகும்? 24 ன்னு ஆகும். ரெண்டு பேர் வயசுக்குள்ள வித்தியாசம் என்ன இது? 14. இது ஆப்ஷன் எங்க இருக்குன்னு பாப்போம். ஆப்ஷன் சி 14 இஸ் எ கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? சோ இன்னைக்கு வீடியோல வயது கணக்குகள்ல சிம்பிளான 5 क्वेश्चन பார்த்தோம். அடுத்தடுத்து டஃப்பான क्वेश्चन வர இருக்கு. சோ நம்ம சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you for watching.